வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற முக்கியமான டேட்டா பார்த்துருக்கோம். மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாகவே இருக்குங்க பங்குச்சந்தை. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸுமே வந்து ரொம்ப ஹைலைட்டடான நியூஸாக இருக்குது. அதனால தான் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து திசை திருப்பக்கூடிய அளவில் வந்து டேட்டா வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க்கும் என்னுடைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரெஃபரல் லிங்க்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க்கை வந்து பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. அது வந்து எல்லாமே ஃப்ரீ தாங்க, எதுவுமே பெய்டு கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ வந்து இன்றைக்கி பங்குச்சந்தையை பொறுத்தளவில் 243 புள்ளிகள் நிஃப்டி இப்போ வரைக்கும் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ காலையில் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 11:55 டைம் 244 புள்ளிகள். ஆனால் நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா 700 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி நமக்கு நேற்றுக்கு டவுன் ஆச்சு. கரெக்டுங்களா? 700 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு இன்றைக்கி வந்து 240 புள்ளிகள் ஏறுது அப்படின்றது வந்து ஒரு கவர் தான். இது ஒரு ஷார்ட் கவர் தான் இதுவும். ஓகே, இதில் வந்து வேறு என்னென்ன டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வேலிடே இல்லாத டேட்டா தான் வந்து மீடியாலே வந்து இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்னடா ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, டாலர் வந்து பெட்டராக இருக்குன்றாங்க. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றாங்க. குறையெல்லாம் இல்லைங்க. க்ரூட் ஆயிலோடைய ப்ரைஸை பொறுத்தளவில் இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், $94 இருக்குது யூஎஸ் ஆயில். நேற்றுக்கே நான் உங்களுக்கு காமிச்சேன். 91 வரைக்கும் நேற்றுக்கு போயிட்டு 91 போனப்போ என்ன சொன்னாங்க, $118 இருந்த க்ரூட் ஆயில் வந்து இப்போது $118 இருந்த க்ரூட் ஆயில் வந்து $91 வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போதே 94 வந்து 98 போயிடுச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும். இன்றைக்கி காலையில் 91 போச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 94 இருக்குது யூஎஸ் ஆயில். ஸோ சும்மா அது வந்துட்டு ஒரு வாலட்டைல் கொடுத்துட்டு போகுது, அவ்வளோதானே தவிர ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸுக்கு வந்து இன்னும் க்ரூட் ஆயில் வரல. ஆனால் அந்த க்ரூட் ஆயில் வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் ரெட் கலர் கேண்டலில் பதிவு பண்ணிட்டனால அந்த 98 வரைக்கும் ஹை போயிட்டு அப்புறம் 90 வந்துட்டனால இவங்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் என்னென்னா, க்ரூட் ஆயில் வேலை வந்து கொஞ்சம் குறையுது, இது வந்து வார்லேருந்து எஸ்கலேஷனில் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஹெட்லைன்ஸ் என்னென்னா, ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் இந்த வாரம் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம், முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஓகே, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியல. இப்போ வரைக்கும் வார் வந்து அட்டாக் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது. நான் டெலிகிராமில் இப்போ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அவங்க அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கெங்க அப்படின்றத சொல்லிடுறேன். க்ரூட் ஆயிலில் இன்னும் டேஞ்சர் ஜோன்லாம் இருக்குங்க. எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒன் பை ஒன் நான் சொல்லிக்கிட்டே வரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஹெட்லைன்ஸ் வந்து ஈரான் போர் நேரலையில் வந்து லைவாக நான் பார்த்துட்ருக்கிறேன். ஈரானுடைய எரிசக்தி தளங்களை மட்டும் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் யூஎஸும் வந்து முதல்ல ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூஎஸோடைய நேற்றுக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, ஈரானுடைய எரிசக்தி தளங்களை அட்டாக் பண்ணாதீங்க, அது உலகளாவிய அளவில் பாதிக்கும்னு சொல்லி யூஎஸ் வந்து சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இஸ்ரேல் வந்து ஈரானுடைய எரிசக்தியை அட்டாக் பண்ணாங்கன்னா அமெரிக்கா பொறுப்பு எடுத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரானை அட்டாக் பண்ணலாம், ஆனால் எரிசக்தி தளங்களை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஎஸ் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு சொல்லியிருந்தாங்க, நேற்றுக்கு வந்த நியூஸ் அது. இப்போ இன்றைக்கி வந்து அதே வந்து டெஹ்ரான் சொல்லியிருக்கு. ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்கு, எங்களுடைய எரிசக்தி தளங்களை குறிவைக்கப்பட்டால் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னென்னா, இஸ்ரேல்லேருந்து கொடுத்துருக்குறாங்க, முதல் நாளில் அந்த வார் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்களோ அதே வீரியம் இன்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதே வீரியம் இன்னும் இருக்குன்னா அப்போ என்னென்னா அவங்க வாரில் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஈரான். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா குவைத்து வந்து சில இடங்களில் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்கிறாங்க. முக்கியமாக குவைத்துடைய ரெஃபைனரியில் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதை குவைத்தும் ஒத்துக்குச்சு. இப்போ வந்து அந்த நியூஸை நான் டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஹெட்லைன்ஸில் கரண்ட் நியூஸ் அதுதான், குவைத்தில் இருக்கக்கூடிய ரெஃபைனரியை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய டேஞ்சர் ஜோன் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், விடாமல் பார்த்துட்டே வாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவுதியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ட்ரோனை வந்து ட்ரோன் அட்டாக்கை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, தொடர்ந்து சவுதியிலையும் அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய ஆயில் கப்பல்களை மட்டும் வந்து ஈரான் வந்து அனுமதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் ஒரு துளி பாசிட்டிவ், நமக்கு ஏதோ கிரைசிஸ் வராது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் விட டேஞ்சர் ஜோன்லாம் இப்போ காத்துக்கிட்டு இருக்குது.
ஓகே. இது வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சுச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நம்ம பேக்ரவுண்டில என்ன நடக்குதுன்னு தெரியாம, நம்ம பாட்டுக்கு மார்க்கெட்டில வேறு மாரி ஒரு டிசிஷன் எடுத்துறக்கூடாது. அதனால இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவா ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா கூட, அந்த அந்த மாரியான ஒரு நிகழ்வுகள் எதுவுமே இல்லாம இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து தொடர்ந்து லெபனான்ல தாக்குதல் நடத்துனாங்கல்ல, அத வந்து ஹெட்லைன்ஸ்ல போட்டிருக்காங்க. லெபனான் தாக்குதல்ல வந்து அந்த மீடியா பெர்சன்ஸ் வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதையும் அட்டாக் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் வந்து குடுத்துருக்காங்க ஹெட்லைன்ஸ்ல. இது எல்லாமே வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. கல்ஃப் எஸ்டேட்ஸ் வந்து ஓவர் நைட் மிசில் ட்ரோன் அட்டாக்குக்கு வந்து அலர்ட்டா இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஓவர் நைட் மிசில் அட்டாக் நடந்தனால தான் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால இந்த தடவையும் கல்ஃப் வந்து அந்த மாரி நடக்காம இருக்கிறதுக்கு, ட்ரோன் அட்டாக் நடக்காம இருக்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. பட் அதையும் மீறி ட்ரோன் அட்டாக் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இவங்க தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கங்கிற தகவல்கள வந்து சவுதியும் குடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது இப்போ புதுசா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, சைனா உள்ள நுழைஞ்சிருக்கு. எப்படி நுழைஞ்சிருக்குன்னா, சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வார் நடந்துகிட்டு இருக்கிறனால, அவங்களுக்கு உரம் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள்ல பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால், எப்பயுமே வந்து வார் நடந்ததுன்னா, உரம் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படும். இது வந்து நீங்க வேற லாஜிக்ல கூட யோசிக்கலாம். அந்த வெடிமருந்து பொருட்கள தான் வந்து உரமா கன்வெர்ட் பண்ணாங்க. அது உங்களுக்கு பழைய ஹிஸ்ட்ரி நல்லா தெரியும். வெடிமருந்து பொருட்கள் தான் உரமா கன்வெர்ட் பண்ணாங்க. இப்போ வெடிமருந்துகளெல்லாம் வேறு இடத்துல பயன்படுத்தும்போது, உரம் தயாரிக்கிறதுக்கான வெடிமருந்து பொருட்கள் வந்து மூலப்பொருட்கள் கம்மியாகும். உலகத்தில வந்து அதிகமான உர உற்பத்தியை தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனா. அப்போ சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுடைய தேவைக்கு தான் இப்போ உரம் இருக்கு. அதனால நாங்க வந்து உரம் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸ்போர்ட்ட வந்து நாங்க நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இதில வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பா பாதிப்புகள் உண்டு. அதனால ஸோ இந்தியாவுக்கும் வந்து இது ஒரு பெரிய ஃபெர்டிலைசர்ஸ் பற்றாக்குறையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. மற்ற உலக நாடுகளுக்கும் ஃபெர்டிலைசர்ஸ் பற்றாக்குறை ஏற்படும். ஃபெர்டிலைசர்ஸ் பற்றாக்குறை அப்படின்னா அவங்க எங்கே கை வைக்கிறாங்கன்னா, உணவுல கை வைக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆயில்ல கை வச்சாங்க. கேஸு இதிலலாம் கை வச்சுட்டாங்க. நம்மளுடைய வீடு வரைக்கும் வந்தாச்சு இந்த வார். அது இல்லாம இப்போ வந்து உணவு பற்றாக்குறை வந்து ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் பற்றாக்குறை ஏற்படுத்தி விட்டுரும். ஓகேவா? அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. இந்த இந்த மாரி இந்த வார நிறுத்தலன்னா, ஃபெர்டிலைசர்ஸ் பற்றாக்குறை இன்னும் அதிகமாகும். ஓகேவா? அது மட்டும் இல்ல, அத விட ஒரு ஹெட்லைன்ஸ் என்ன தெரியுமா? முக்கியமான ஹெட்லைன்ஸ நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன் பாருங்க. சவுதியில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து பெயர் சொல்ல விரும்பல. அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அ க்ரூட் ஆயில வந்து அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க அட்டாக் பண்ணி பாதுகாத்து வச்சுட்டுருக்காங்க இல்லையா ஈரான். அதிலேருந்து டைவர்ட் ஆகி இவங்க செங்கடல் வழியா வந்து க்ரூட் ஆயில சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஒரே ஒரு ரூட் மட்டும் தான் இருக்கு. ஆனா, ஈரான் அந்த செங்கடல அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில் விலை ஈஸியா $150 தொட்டுவிடும். அது வந்து $180 வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சவுதியுடைய அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நியூஸ் வெளிய வந்துருச்சா? இப்போ பாருங்க, இந்த ஈரானுடைய அட்டாக் இதுவரைக்கும் நிறுத்தல. ஃபர்ஸ்ட் டேல எப்படி அட்டாக் பண்ணாங்களோ, அதே மாரி தான் அட்டாக் நடந்துட்டு இருக்குன்றத கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. தொடர்ந்து இப்போ வரைக்கும் இந்த இன்னைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வரைக்கும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நியூஸும் நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ட்ரோன வந்து டைரக்ஷன் திருப்புனாங்க, செங்கடல் பக்கம் திருப்புனாங்க அப்படின்னா, அங்க வந்து ஆயில் வந்து சப்ளை பண்ணுறது பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஆயிலோட விலை இப்போ $118 சும்மா போயிட்டு திருப்பி 90க்கு வந்துருச்சு. ஓகே. 118 டச் பண்ணிட்டு $90 $94 $98க்கு இப்போ வந்திருக்கு. இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா $94. ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கே நம்ம மார்க்கெட் வந்து 3500 புள்ளிகள் டவுன் ஆயிருக்கு. ஹைல இருந்து. ஓகே. இப்போ இது 90லேருந்து 110 தொட்டது இல்லாம $118 தொட்டது இல்லாம $120 $130லாம் போச்சுன்னா மார்க்கெட் இன்னும் 3000 பாயிண்ட்ஸ் ஈஸியா இறங்கிடும் நிஃப்டில. ஓகே. இது வந்து மிகப்பெரிய டேஞ்சர் ஜோனுக்கு கொண்டு போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த வார் நீடிக்க நீடிக்க ஃபெர்டிலைசர்ஸ் பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டே வரும். இங்க பாருங்க, பெட்ரோல் பற்றாக்குறை ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபெர்டிலைசர்ஸ் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் வந்துச்சுன்னா, நமக்கு சாப்பாட்டில கை வச்சுருவாங்க. உணவுல வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுரும். இது ரொம்ப டேஞ்சர் ஜோன். அதனால இந்த வாரம் ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா, அவங்க கம்ப்ளீட் பண்ண போறேன், கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர, இது வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. க்ரூட் ஆயில்ல இருந்துச்சா, கேஸ்ல வந்துச்சா, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபெர்டிலைசர்ஸ்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தற்போதைய தகவல் என்னன்னா, அந்த காசால நடந்த வார்ல இருக்கக்கூடிய ஜீனோசைட்ஸ்ல இஸ்ரேலுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஜெர்மனி வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இந்த விஷயம் வந்து அ ஒரு மாரி அ இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யூரோப் வந்து
யுஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணலைங்கிறத ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தார், யூரோப் சப்போர்ட் பண்ணலன்னு. ஆனால் யூரோப் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா யூரோப்புக்கு எந்த வழியாக வந்து பெட்ரோல் போகுது அப்படின்னா அந்த செங்கடல் வழியாக தான் இப்போதைக்கு ஒரே ஒரு ரூட் போயிட்டுருக்கு. ஓகே, ரெட் சி வழியாக தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த ரெட் சீயில் அட்டாக் பண்ணாங்கன்னா இப்போ யூரோப் வந்து யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு இல்லை இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அவங்க யூரோப்புக்கு போகக்கூடிய அந்த பாதைகளையும் அட்டாக் பண்ணாங்கன்னா க்ரூட் ஆயில் 150 தொட்டுச்சு அப்படின்னா பங்குச்சந்தை என்ன நிலைமைக்கு ஆளாகுன்றதை யோசிச்சு பாருங்கள். ஓகே, அதனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஏற்றம் வந்து நேற்றுக்கு நடந்த இறக்கத்துக்கான ஒரு கவரிங் தான். அதனால் இந்த ஏற்றத்தை வச்சு இப்போ 3 நாள் நமக்கு தொடர்ந்து ஏறிச்சு பார்த்தீங்களா, அதையே வந்து ஒரே நாளில் டவுன் ஆகிடுச்சு. அப்படின்றப்ப இன்றைக்கி ஏற்றம்லாம் எந்த மூலைக்கு நம்ம எடுத்துக்க முடியும்? அப்போ இதை வந்து நிஃப்டி ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் கீழே பதிவு பண்ணுங்கள். லோக்கலாக சொல்லணுன்னா கிட்னி எடுக்கிறதுக்கு திருப்பியும் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம என்னென்ன விஷயம் பார்த்துருக்கோன்றதை ஒரு கன்சாலிடேட் பண்ணி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட் ஆகிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நம்மளுடைய லைஃப்பில் முக்கியமான பார்ட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாருக்குமே டிமேட் அக்கௌண்ட் தேவை. ஸோ அந்த ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து அந்த கன்சல்டேஷன் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி 250 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. நேற்றுக்கு 700 புள்ளிகள் இறங்கினனால இது ஒரு கவரிங்காக இருக்கலாம், கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேட்டா. ரெண்டாவது தொடர்ந்து வந்து அட்டாக் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இப்போ 2 ஹவர்ஸ் முன்னாடி கூட வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். குவைத்தில் வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து குவைத்தே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க ஹெட்லைன்ஸில். அதுக்கப்புறம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டே என்ன மாதிரி அட்டாக் இருந்ததோ அதே வீரியத்தோடு தான் இன்று வரைக்கும் இருக்கிறதுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. 3வது டேட்டா. 4வது டேட்டா, சைனா வந்து ஃபெர்டிலைசர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதில் இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படும்ங்கிறதையும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். மற்ற உலக நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா சைனா வந்து ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் அவங்க தான் வந்து பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அதனால் இந்த வார் நின்னா தான் ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸ்போர்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஏன் சைனா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய தேவைக்கு மட்டும் அவங்க உள்நாட்டு தேவை உற்பத்தி வந்து பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. ஓகேவா? அடுத்து 5வது பாயிண்ட்டு, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் போகாமல் செங்கடல் வழியாக வந்து சுற்றி போய்கிட்டு இருக்கிற அந்த யூரோப்புக்கு போயிட்டுருக்கக்கூடிய பெட்ரோல் அந்த அந்த வழித்தடங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் விலை 150லேருந்து 180 வரைக்கும் தொடுவது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி சவுதி அதிகாரி, பேர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறதா வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. இதையும் பார்த்துட்டோம். இப்போ யூரோப் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடம் அட்டாக் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் லிங்க்கில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தகவல் எல்லாமே வந்திருக்கு. இதையும் இப்போ மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏறுறதுக்கு காரணம் வந்து இந்த க்ரூட் ஆயில், மேக்ஸிமம் க்ரூட் ஆயில் தான் இப்போ ப்ளே பண்ணுது. ஓகே, இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ப்ளே பண்ணிச்சு, யூஎஸ் டாலர் ப்ளே பண்ணிச்சு, எல்லாமே ப்ளே பண்ணிச்சு. இப்போ வந்து க்ரூட் ஆயிலும் யூஎஸ் டாலர் ரெண்டும் சேர்ந்து இப்போ மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இண்டிவிஜுவல் டொமஸ்டிக் டேட்டா பெரிய லெவலில் நமக்கு உதவி செய்யாது. டொமஸ்டிக் டேட்டாவை கொஞ்ச நாள் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு குளோபல் மார்க்கெட்டு மேக்ரோ டேட்டாவை தான் வந்து பார்க்கணும். டொமஸ்டிக் டேட்டாவில் இருக்கக்கூடிய வேல்யூஷன் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போது நிஃப்டியில் இருக்கக்கூடிய பங்குகள் 50% இறங்கிருச்சு அப்படின்னா திருப்பி அந்த 50% கவர் பண்ணணுன்னா 100% நிஃப்டி ஏறணும். அந்த ஸ்டாக் வந்து 100% ஏறணும். ஓகே, ஏறுறது வந்து கஷ்டம், இறங்குறது ஈஸி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்தையும் வந்து நம்ம பதட்டம் எடுத்துக்காமல் மார்க்கெட்டில் இருந்து கொஞ்சம் வேடிக்கை பார்க்குற நிலைமைக்கு வந்து வரணும். வெயிட் அண்ட் வாட்ச் மோட் அப்படிங்கிறதும், கேஷ் ஆன் ஹேண்ட் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பொசிஷன் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் அப்டேட்ஸ் மட்டும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து வார் ஹெட்ஜிங்க்கு என்னென்ன பண்ணணுன்றதை வந்து நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். நேற்றுக்கு நைட்டு போட்ட வீடியோவில் வார் ஹெட்ஜிங் எப்படிலாம் பண்ணலாம், என்னென்ன 10 ஸ்டெப் இருக்குன்றதை வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இல்லைனா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே வார் ஹெட்ஜுக்கு என்னென்ன பண்ண முடியுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.